ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மகாநதி அடுத்து வர எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இப்போதைக்கு ஸ்டோரியை வச்சு பார்க்கும்போது சூப்பரான ஒரு ப்ரொமோ வந்தால் மட்டும்தான் அடுத்த ஸ்டோரியை எப்படி மூவ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம கரெக்டாக பார்த்து ரிவ்யூ பண்ண முடியும். இல்லாட்டி நம்ம நிறைய கெஸ்ஸிங் ப்ரொமோ பேசலாம். அதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு பார்த்தா ஒரு பக்கத்து நடக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, நடக்காமல் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா சீரியலை பொறுத்த வரைக்கும் எப்போயுமே எதுவுமே நம்பவே முடியாது. நிறைய லாஜிக் மிஸ்டேக் பண்ணுறாங்க அப்படின்னே சொல்லலாம். விஜய் காவேரிக்காக நம்ம இந்த சீரியலை விரும்பி பார்த்தாலுமே இன்றைக்கான எபிசோட் ரொம்ப எமோஷனல் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தாலும் காவேரி மேலே இவ்வளோ லவ் வச்சுருக்க நம்ம விஜய் வந்து ஃபோனில் பேசி சொல்லியிருக்கலாம், அல்லது அவங்களுக்கு ஒரு மெசேஜ் பண்ணியிருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் வெண்ணிலாவை கூட்டிகிட்டு வந்ததே காவேரி தான். அவங்கள வந்து ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகும்போது வெண்ணிலாவையும் கூட்டிட்டு விஜய் போயிருக்கலாம். இதெல்லாம் நம்மளை வந்து சுற்றி விடுறதுக்காக இந்த சீரியல் இப்படி கொண்டு போகிறாங்களோ அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் வெறுப்பாக தான் இருக்குது. என் மேலே யாரும் கோபிச்சிக்காதீங்க. நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி ஒரு கெஸ் பண்ணோம் அப்படின்னா ராகினி இதுக்கப்புறமும் சும்மா இருக்க போகிறதில்ல. நிறையாவே காவேரியை வந்து ரொம்பவுமே வெறுப்பேற்றிக்கிட்டு இருப்பாங்க. இப்போ காவேரி ரொம்ப வெறுப்பேற்றினதுனால ரொம்ப அப்செட்டில் இருக்காங்க. கங்கா அவங்கள சமாதானப்படுத்துவாங்க. விஜய் வந்து இப்போ வெண்ணிலாவை வந்து அதாவது ட்ரீட்மெண்ட்டுக்கு வெளியில் கூட்டிகிட்டு போயிருக்காங்க இல்லையா, அவங்க திருப்பி வர வரைக்கும் காவேரி ரொம்ப அப்செட்டில் தான் இருப்பாங்க. நடந்த இந்த ஒரு சின்ன பிரச்சனைக்காக காவேரி வீட்டை விட்டு வெளியில் போகிறதுக்கு வாய்ப்பு ரொம்பவுமே கம்மின்னு தான் நான் பார்க்குறேன். ஏன்னா இந்த ஒரு பிரச்சனைக்காகலாம் காவேரி வீட்டை விட்டு போகிறது கிடையாது. அவர் வந்து விஜய் வந்து வெண்ணிலாவை ட்ரீட்மெண்ட் கூப்பிட்டு போயிடுவாங்க, அப்புறம் மறுபடியும் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வருவாங்க. அதுக்கப்புறம் வெண்ணிலாவை ரொம்பவுமே அப்படியே கேரிங்காக பார்த்துக்குவார் விஜய். அதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்க காவேரியால் பொறுத்துக்க முடியாது. அதான் பொறுத்துக்க முடியாதுன்னா நம்ம விஜய் சந்தோஷமாக இருக்கணும், அவர் வந்து வெண்ணிலா கூடயே சந்தோஷமாக இருக்கட்டும், நம்ம அவரோட லைஃப்பில் வந்து எந்த கஷ்டமும் கொடுக்க வேணாம் அப்படிங்கிற மாதிரிலாம் முடிவு எடுத்து அதுக்கப்புறம் தான் வந்து காவேரி விஜய் விட்டு பிரிஞ்சு போவாங்க. ஆனால் அது இப்போதைக்கு நடக்கிற எபிசோட் கிடையாது. அது சம்மந்தமாலாம் பயங்கரமான பில்டப்லாம் கொடுத்து நிறைய ப்ரொமோலாம் கொடுத்து அவங்க நினைக்கிற டிஆர்பியெல்லாம் கொண்டு வந்து நல்லா காசு பார்த்ததுக்கப்புறம் தான் அந்த மாதிரி கொண்டு போவாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்ச கதை தான் வச்சுங்களேன். சரி, இப்போதைக்கு என்னன்னு பார்த்தோம்னா இவ்வளோ சீக்கிரம் வந்து ராகினி வந்து காவேரியை வெறுப்பேற்றி அதுக்குள்ளார காவேரி வந்து உடஞ்சி போய் வீட்டை விட்டு வெளியில் போவாங்களா அப்படின்னு பார்த்தா அதுவும் ஒரு பக்கம் நடக்க போகிறதில்ல. அதனால் அடுத்தடுத்து நிறைய வில்லத்தனம்லாம் பாக்கி இருக்குது. காவேரி ரொம்பவுமே எமோஷனலாக பிரேக் ஆகுவாங்க. அவங்க வந்து அந்த அழுவுறது கஷ்டப்படுத்துறதெல்லாம் பார்த்து நம்ம கொஞ்சம் வந்து அப்படி இப்படின்னு சொல்லி நிறையா புலம்ப வேண்டியதெல்லாம் இன்னும் நிறையா இருக்குது. நிறைய கமெண்ட்ஸ்லாம் நம்ம போட்டாகணும். ஆனால் டேரக்டருங்களாம் ஏன் இப்படி ஒரு நல்ல கதையை போட்டு கொதறி வைக்கிறாங்க அப்படிங்கிறது மட்டும்தான் எனக்கு சரியாக புரியவே மாட்டேங்குது. ஒரு கதையை ஒழுங்காக கொண்டு போகவே மாட்டேங்கிறாங்க. பார்க்கலாம் அடுத்து ப்ரோமோ எப்படி வருதுன்னு. இதை பற்றின உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸை தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.